ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவதைகள் குடில் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து நான் அரக்கோணம் வந்து இன்றைக்கி இப்போ கிளம்பியிருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரக்கோணம் பக்கத்தில் ஒரு பரமேஸ்வரமங்கலம் சொல்லிட்டு ஒரு கிராமம் தான் என்னோட தொத்தா ஊர். அதாச்சும் பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவோட தங்கை ஊர். அது தங்கச்சி அவங்க. நாங்கள் வந்து தொத்தான்னு சொல்லுவோம், சில பேர் சித்தினும் சொல்லுவீங்க. அங்கே தான் வந்து திருவிழா ஜாத்திரைக்காக நான் கிளம்புறேன். இப்போ காலைல பார்த்தீங்கன்னா இது வந்து பால் ஏடு வந்து நீங்கள் முகத்தில் பூசும்போது கரும்புள்ளிகள் மறையும். ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதே நேரத்தில் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ காஞ்சப்புறம் நம்ம குளித்து ரெடி ஆகிடலாம். டிஃபன் வந்து இட்லி செஞ்சாச்சு. சாதமும் வந்து வெந்துட்டுருக்கு. காலைல வந்து சுவாமிக்கு பூ போட்டு விளக்கும் ஏற்றிட்டேன். நானும் ரெடி ஆகிட்டேன். நான் மட்டும்தான் கிளம்புறேன். ஹஸ்பண்டும் பசங்களுக்கும் ஸ்கூல் ஆஃபீஸ் இருக்கிறதுனால அவங்க வரல. ஸோ அவங்களுக்காக லஞ்சுக்கு சாதம் வடிச்சிருக்கேன். அப்புறம் இது இட்லி, சிக்கன் வாங்கியிருந்தேன். டிஃபனுக்கு வந்து சிக்கன் குழம்பு எடுத்து வச்சுருக்கேன். மதியானத்துக்கு வந்து ரைஸும் அப்புறம் ரசம், சிக்கன் வந்து வறுவல் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன். வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து நான் கிளம்பி அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற பரமேஸ்வரமங்கலம், இதான் இந்த ஊரோட பேர். வந்தாச்சு எங்கள் சித்தி ஊருக்கு. அதாச்சும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு எதிர்க்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வயல் தான், கழனி தான் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ஊர். கூழ் வந்து ஊற்றியிருந்தாங்க திருவிழாக்காக. அதுதான் அந்த வீடியோ கிளிப்பிங்கு. இப்போ வந்து நாங்கள் கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சாமி கும்பிட்ற டைம் கரெக்டாக இருந்துச்சு. கூழ் வந்து சாமி கும்பிட்டுட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் வந்து நாட்டுக்கோழி செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கூழ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பின்பக்கம் பேக் சைட் கொல்லப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து வரட்டி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கிராமம் இது. அரக்கோணத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஊர் இருக்குது. வீட்டை எதிர்க்கே அப்படியே பச்சைப்பட்டை வந்து விரிச்சா போல் இருக்குது. அந்த வயல் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே. காலைல எழுந்திருக்கும் போது நல்ல ஒரு சூப்பரான வியூ அப்படி தான் சொல்லணும். ஊரில் கிராமத்துலாம் பார்த்திங்கன்னா பேக் சைடும் வந்து எப்பவுமே கதவு வச்சுருப்பாங்க. பின்பக்கம் கொல்லப்புறம் சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா தக்காளி செடி இருந்தது. நான் வந்து கூழெல்லாம் குடிச்சிட்டு மதியம் பிரியாணிக்காக மட்டன் வந்து வேக போட்டிருக்கேன் குக்கரில். மட்டன் பிரியாணி தான் மதியம் லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெயில் வந்து காஞ்சிருந்தாலும் மழை பெஞ்சிருந்தாலும் இப்போ நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து அந்த கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க. இவங்க வந்து என்னோடய மாமி. சுவாமி வந்து கரகம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்காக தான் மோளம் அடிச்சுட்டு போகிறாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா மோர் மிளகாக்காக காய வச்சுருந்தாங்க. இப்போ வந்து சுவாமி வர்றதுக்கு முன்னாடி வாசல் வந்து பெருக்கிட்டு தண்ணி தெளித்து வந்து கோலம் போடணும். அதுதான் எங்கள் தொத்தா வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வந்து தண்ணி தெளிச்சிட்டு இப்போ வந்து கோலம் போட்டுடுறாங்க. இந்த திருவிழா வந்து நான் வந்து இதான் முதல் தடவை வந்து நான் பார்க்குறது. ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்படி தான் சொல்லணும். அவங்க வந்து திருவிழா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இந்த ஊரில் ஜாத்திரை அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை முறைலாம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லாவும் ரொம்ப பக்திமயமாக இருந்தது அப்படி தான் சொல்லணும். இதோ சுவாமி கரகம் வந்துடுச்சு. அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. இதே மாதிரி ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த சுவாமி கரகம் வந்து அங்கே போய் நிற்கிறாங்க. எல்லாரும் இந்த மாதிரி கரகம் தூக்கிட்டு வரவங்களோட காலை வந்து கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கி தேங்காய் வந்து உடச்சிக்கிறாங்க. இதே மாதிரி நான் வந்து நைட்டு ஒரு தடவை வந்து சுவாமி கரகம் வந்துடுச்சு. மணல்லே வந்து அம்மன் உருவத்தை செய்கிறாங்க. நைட்டு வந்து ஒரு செடியிலே வந்து வீடு மாதிரி செஞ்சுருக்காங்க. அங்கே வச்சு சில விஷயங்கள் செய்கிறாங்க. அது என்னன்றது நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா கதவு பாருங்கள். அந்த காலத்து கதவு டிசைன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பேசிக்கிட்டு கதை அடிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா மதியம் வந்து நான் மட்டன் பிரியாணி வந்து செஞ்சிட்ருக்கேன். குக்கரில் கறி வேக போட்டுட்டு இப்போ வந்து டபராவில் வந்து பிரியாணி தாளிச்சாச்சு. இந்த வீடு பார்த்திங்கன்னா என்னோடய மாமிக்கு அம்மா வீடு. அதே மாதிரி எங்கள் தொத்தாக்கு எங்கள் சித்திக்கு மாமியார் வீடு அப்படின்னு சொல்லலாம்.
வீடு பார்த்திங்கன்னா 100 வருஷம் மேலே ஆகுதான் அந்த வீடு கட்டி. ரொம்ப பழைய வீடு. ஆனால் ரொம்பவே வந்து பார்க்க அந்த டிசைன் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல தான் அப்போல்லாம் வந்து நெல் கொட்டி வைப்பாங்களாம். இந்த சந்து வழியாக வந்து நெல் வந்து வெளியிலேருந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த காலத்து வீடு ரொம்பவே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வருஷங்கள் ஆனதுனால வீடு வந்து அந்தளவுக்கு பராமரிக்கிறதுனால எல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சு. இது வந்து பேக் சைடு பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றி வைக்கிறதுலாம் பாருங்கள், மண் ஜாடி அந்த மாதிரி இருக்கும். பழைய வீடு வந்து இந்த ஓடு ஃபுல்லாக சுற்றி இந்த மழை பெய்கிற டைம்லாம் இந்த வீடு வந்து பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த தூண் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடு. மாடம்லாம் வச்சு அதே மாதிரி வெளியில் வந்து திண்ணை இருக்கும். திண்ணை இருக்கிற வீடு இப்போ நம்ம ரொம்ப அவ்வளோவா பார்க்க முடியதில்ல. ஆனால் இந்த ஊரில் வந்து நிறைய இடம் வந்து வீடு வந்து திண்ணை வச்சு தான் இருந்தது. நான் சொன்ன அந்த செடியில் செஞ்ச வீடு வந்து இதுதான். இது வந்து கூழ் வந்து வீடு வீடாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களாம். அப்புறம் வந்து இந்த மருதாணி அச்சு வைக்கிற இடத்துக்கு வந்து இருந்தோம். இந்த செடியில் செஞ்ச வீடை தான் நான் சொன்னேன். இங்கே வந்து மணலில் வந்து அம்மன் வந்து செஞ்சு இந்த வைப்பாங்களாம் இந்த வீட்டுக்குள்ளே. இந்த அம்மனுக்கு தான் வந்து திருவிழா, இன்னைக்கு ஜாத்திரை. கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மணலில் வந்து அம்மனை வந்து வடிவமைச்சு ஊர் ஊராக வந்து இந்த மாதிரி அங்கே சாமி கரகம் போயிடுச்சு. அம்மன் வந்து அந்த செடியில் செஞ்ச வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு பாகமாக அந்த அம்மனை வந்து இந்த பாகத்தெல்லாம் வந்து வெட்டி விடுற மாதிரி செய்வாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஊர் எல்லையில் போயிட்டு விட்டுட்டு வந்துடுவாங்களாம். ஏன்னா அவங்க வந்து காவு வாங்குவாங்க அப்படின்றது ஐதீகமாக. அதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்குள்ளே இந்தமாரி கூட்டிகிட்டு வந்து வீடு வீடாக வந்து தெருவாக இந்தமாரி அவங்கள வந்து ஊர்வலம் கொண்டு வந்து அப்புறம் வந்து ஊருக்கு வெளியில் போய் கொண்டு போய் விட்டுடுறது. இதுதான் அந்த ஜாத்திரையோட ஐதீகமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கோவில் இருந்துச்சு, திரௌபதி அம்மன் கோவில். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கோவில். ஆஞ்சநேயர் பாருங்கள் தத்துவ ரூபமாக வரைஞ்சிருந்தாங்க. ஒவ்வொரு சிலைகளுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த கோவிலில். ரொம்ப அழகான ஒரு இடம். தர்மரும் அப்புறம் திரௌபதி அம்மன் சிலையும் தான் இருந்துச்சு. இதுதான் மூலஸ்தானம். தர்மர் அப்புறம் திரௌபதி அம்மன் ரொம்ப அழகான தெய்வம். நான் வந்து இதான் முதல் தடவை இந்த மாதிரி தர்மர் கோவில் பார்க்குறது. இந்த கோவிலும் வந்து இந்த ஊரில் தான் இருக்குது, பரமேஸ்வரமங்கலம் அப்படின்ற ஊரில். கோவில் வந்து ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட ஒரு இதுவாக இல்லாமல் ரொம்ப க்ளீனாகவே இருந்துச்சு. இதுதான் கோவிலோட பெயர். அங்கே வந்து நிறைய இந்த மகாபாரதத்தோட அந்த ஒரு காட்சியுமே வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. வெளியில் வந்து கோவில் கோபுரம் தான் இதுதான். இந்த கோவிலும் கூட சீக்கிரம் வந்து நெருப்பு திருவிழா வைக்க போகிறதா சொன்னாங்க. அடுத்த வீடியோவில் நான் திருவிழாவில் என்னென்ன பார்த்தேன், என்ன மாதிரி திருவிழா நடந்துச்சு அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம தேவதைகள் குடில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.